நேற்றைய தினம் வந்தவர் தெரிந்திருக்கும் அருமையான வாக்குத்தத்த கூட்டம் காலையில் நடைபெற்றது. நல்ல ஒரு வாக்குத்தத்தை தேவன் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவரே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவரை அவர் அறிந்திருக்கிறார் என்ற ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்தார். ஆனா இந்த பிரசங்க நான் முன்னாடியே தயார் பண்ணதுனால இந்த கடைசி 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு நேற்று வந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். இந்த வார்த்தை அழகாக நம் மத்தியில கடந்து வந்தது. இன்னைக்கு தம்மை நம்புகிறவர்களை அவர் எப்படி அறிந்திருக்கிறார் என்ற விதத்திலே நம்ம மத்தியில பேசலாம் என்று வாசித்து, அதனால அந்த தலையங்கம் சரியாக இருந்தது. A call to remain faithful, அதாவது அழைப்பிலே தொடர்ந்து விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்ற ஒரு தலையங்கத்திலே போன வாரம் நான் பேசின அந்த அத்தி மரத்தோட சம்பந்தப்பட்டதாக இந்த செய்தி அடங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி முழுவதுமாக யூதா அதிகாரத்தில் உள்ள ஒரே ஒரு அதிகாரம் இருக்கின்றது. அந்த அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் அடிப்படையில இன்னைக்கு நாங்கள் மத்தியில பேசலாம் என்று ஏவப்பட்டேன். இந்த யூதா அதிகாரம் எல்லோருக்கும் தெரியும். இயேசுவினுடைய சகோதரனாகிய யூதாவினால் எழுதப்பட்டது. ஆனா அவர் அதை தான் இயேசுவுடைய சகோதரன் என்று சொல்லாமல் யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா என்று தன்னை மிகவும் தாழ்மைப்படுத்தி அங்கே குறிப்பிடுகின்றார். இயேசு உயிரோட வாழ்ந்த நாட்களில் இந்த யூதா அவருடைய, அதாவது யூதா என்பவர் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இரத்த சம்பந்தமாக பிறந்த பிள்ளை. அப்ப இந்த அவர் இயேசு உயிரோட வாழ்ந்த நாட்களில் இந்த யூதா இயேசுவை சரியாக நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. அவர் செய்த அற்புதங்கள், இந்த காரியங்களை அவர் நம்பவில்லை. ஆனா மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய பட்டியலை அங்கே பவுல் எழுதுறார். 500 பேருக்கு இயேசு தரிசனமான அதிலே யாக்கோப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யாக்கோப்புடைய வாழ்க்கையை அவர் பார்த்த ஒரு மனுஷனாக இருக்கின்றார். யாக்கோப் என்பது அவருடைய இன்னொரு சகோதரர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம் சொல்லுது, மேல் வீட்டறையிலே ஒரு பெரிய கூட்டத்தார் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த கூட்டத்திலே வேதம் அங்க கூட இவனை இந்த யூதா என்பவரை கூட யாக்கோப்பின் சகோதரனாகி யூதா தங்கி இருந்தார் தான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப இது எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும் போது அடுத்த 2ஆவது அதிகாரத்தில் ஆவியானுடைய அசைவாடுதல், the day of Pentecost நமக்கு தெரிகிறது. அந்த பெந்திகோஸ்து நாட்கள் ஆவியான அசைவாடினார். அங்கே வல்லமையான கிரியைகள் நடைபெற்றதுனால இந்த யூதா தன்னை ஒரு வித்தியாச முறையாக மாற்றிக்கொண்டு ஒரே ஒரு அதிகாரத்தை இங்கே எழுதுகிறார். அந்த அதிகாரத்தில் உள்ள சில முக்கிய வசனங்களை இன்றைக்கு நாங்கள் தியானம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை எப்படி ஆண்டவர் நான் கிரியை செய்ய முடியும் அல்லது அபியாசப்படுத்த முடியும் அல்லது இந்த வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் எந்த முறையில நடைமுறைக்கு வரக்கூடியதா இருக்கிறது நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகின்றோம். ஆதாரமாக 1வது 2வது வசனங்களை வாசிக்க போமாக வெளிப்படுத்தல் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்திலே இந்த அதிகாரம் இருக்கின்றது. எடுத்துக்கொள்ளுங்கள். 1வது 2வது வசனங்களை வாசிக்க போமாக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா. இங்க இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன் எழுதவில்லை. அவரை இயேசு கிறிஸ்துவுடைய என்னை உங்களை போல ஒரு ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சாதாரணமாக இருக்கிற எல்லோரும், புதிய ஏற்பாடு இருக்கிற நாம் எல்லோரும் இயேசுவுக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம். அப்ப நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனாக எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய, இயேசுவே சகோதரன் சொல்லவில்லை, யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. 3 கூட்டத்தார்கள் எழுதுகிறார். அதாவது ஒரு கூட்டத்தார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், செட் அபார்ட் என்று, அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு காரியத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர். நானும் நீங்களும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப 1வது கூட்டத்தார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்,
இரண்டாவது கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். அவர் பிரிசர்வ், அதாவது நீங்க ஊறுகாய் அல்லது ஜாம் செய்தீங்கன்னா அதுல பிரிசர்வேட்டிவ் போடுவாங்க. ஏன்னா அந்த கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறதுக்கு. இங்கே இயேசுவினாலே காக்கப்பட்டிருக்கிற கூட்டம். இன்னொன்று இயேசுவாலே அழைக்கப்பட்டவர்கள், சூசன், அதாவது தெரிவு செய்யப்பட்டவர்கள். இப்படி மூன்று கூட்டத்தாருக்கு எழுதுகிறார். நாம் எல்லோருக்காகவும் இந்த மூன்று கூட்டத்தார் நாம் எல்லோரும் அதிலே அடங்குகின்றது. நம்மை பற்றி மூன்று கூட்டமாக அவர் பிரிக்கப்பட்டு இந்த மூன்று கூட்டத்தாருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. இந்த மூன்று கூட்டத்தாருக்கு மாத்திரம் இரக்கம், அன்பு, சமாதானம் எல்லோருக்கும் இருக்கு. ஆனா இவர்களுக்கு குறிப்பாக பெருக கடவது, இன்னும் அதிகமாக வர கடவது சொல்லி இங்கே ஒரு பெரிய ஒரு ஆணித்தரமான ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதிவிட்டு தான் இந்த காரியத்துக்கு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். அவர் தன்னை ஊழியக்காரன் என்று சொன்னதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்றால், நான் எதிர்பார்த்தேன், நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது இயேசுனுடைய தாழ்மையை அவர் கற்றுக்கொண்டிருந்தார். அதனாலே தாழ்மை உள்ளவனாக அந்த யூதா என்பவர் இருந்தார். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவராக இருந்தார். வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஒரு மனுஷனாக இருந்தவர். தேவனுக்கு ஊழியக்காரனாக உண்மை உள்ளவனாக இருந்தவர். பரிசுத்தமாக்கப்பட்டவர். அதாவது மாத்திரமல்ல, அவர் அழைக்கப்பட்டவர், அவர் காத்துக் கொள்ளப்பட்டவர். இந்த அடிப்படையில அவர் தன்னை அங்கே அறிமுகப்படுத்தி இந்த அருமையான ஒரே ஒரு அதிகாரத்தை எழுதுகிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் இதே போல அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கும் காக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கும் தேவனுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே தாழ்மை இருக்கின்றது. இந்த காரியம் யூதாவுக்கு மாத்திரம் அல்ல, எனக்கும் உங்களுக்கும் அடங்குவதுதான் அவர் இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு எழுதுகிறார். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, கிறிஸ்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே பிறந்தாலும் என்னையும் உங்களையும் அவர் தெரிவு செய்திருக்கிறார். அதுக்குரிய காரணம் என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கை போற பாதைகள் சரியாக பாதையில போய் கொண்டிருக்கின்றேனா அல்லது நான் போற பாதை தவறாக இருக்கிறதா என்று அப்போது நாங்கள் அவ்வப்போது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி என்னுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும். ஏன்னா நானும் நீங்களும் அவருக்கு சொந்தக்காரராக இருப்பதனால் அந்த சொந்தத்துக்குரிய ஒரு எதிர்பார்ப்புதான் என்னை உங்களை படைத்திருக்கின்றார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இன்றைக்கும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், இன்றைக்கும் அழைத்திருக்கிறார், இன்றைக்கும் பாதுகாத்து காத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இத்தனை பெரிய கிரியைகளை செய்தவர் அவர் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். வேதம் சொல்லுது எபேசியர்ல நற்கிரியைகளை தொடங்கினவர் கடைசி முடிவு பரியந்தம் வரைக்கும் நடத்தியே தீருவார். அப்ப என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கிரியை ஆரம்பித்த தேவன் நிச்சயமாக அந்த கிரியை நடத்தியே தரக்கூடிய வல்லமை உள்ளது. அதனால அவருக்கு உயர வானத்திலையும் தள பூமியிலையும் சகல அதிகாரங்களும் அவருக்கு உண்டு. அந்த அதிகாரம் உள்ள தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிற நாம், ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், என்னை காத்துக் கொண்டிருக்கிறேன், நீர் என்னை அழைத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட எனக்கு ஆண்டவரே இரக்கம், சமாதானம், அன்பு மற்ற ஜனங்களை காட்டிலும் பெருகும் என்று சொல்லியிருக்கிறீரே, எதற்காக பெருக வேண்டும் ஆண்டவரே? இதனுடைய ஆழத்தை சற்று பார்க்கும்படியா தேவனிடத்தில் வந்திருக்கின்றார். இன்னைக்கு நானும் நீங்களும் சாதாரண போர் வீரராக அல்ல. என்ன வேதம் சொல்லுது? தேவனுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவியம் தான் பவுல் எழுதுகிறார். அதுக்கு மாறாக இந்த இப்படிப்பட்ட ஒரு எஜமானுக்கு நான் எப்படி ஆண்டவரே உண்மை உள்ளவனாக கடைசி வரைக்கும், விசுவாசம் உள்ளவனாக கடைசி வரைக்கும் என்னால வாழ முடியும் ஆண்டவரே? ஒரு கேள்வி. சாதாரண போர் வீரனுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது, காவலாற்ற வீரர். அந்த சாதாரண போர் வீரர்ல ஒவ்வொரு பயிற்சிகள் அல்ல ஒவ்வொரு ரேங்க் கூடும் போது அவருடைய பொறுப்புகள் எல்லாம் கூடிக்கொண்டு போகிறது. அப்ப என்னையும் உங்களையும் சாதாரணமா அழைக்கவில்லை, அவர் விசேஷத்தை நன்மைதான் அழைத்திருக்கிறார். அப்ப அந்த அழைப்பில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போன சற்று பார்க்க போகின்றோம். இன்னைக்கு விசுவாசிகளின் தன்மைகளில் 3 தகுதிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 3 தகுதிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், காக்கப்பட்டிருக்கிறோம்,
அழைக்கப்பட்டிருக்கோம்னா வேதம் சொல்லுது, நான் ரிவர்ஸ்ல வருகிறேன்னா அழைக்கப்பட்டு காக்கப்பட்டதான் பரிசுத்தமாக்கப்படும். அதனால முதலாவது அழைக்கப்பட்டிருக்கோம். நான் நீங்களும் எப்படி அழைக்கப்பட்டிருக்கோமா வாசிக்கப்போமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். எல்லோரும் தெரிஞ்ச வசனங்கள், அடிக்கடி கேட்ட வசனங்கள். மறுபடியுமாக வார்த்தைகள் கிரியை செய்யும் போது எங்கள் மத்தியிலே தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். The First Peter chapter 1 verse 2. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாங்கள் வாசிக்கப்போமாக. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே என்னையும் உங்களையும் முன் குறித்து அறிந்திருக்கிற ஒரு பிதா எனக்கும் உங்களுக்கும் உண்டு. ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, அப்ப ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நாளுக்கு நாள் என்னையும் உங்களோட கூட இருக்கிற தேவன். நீங்களே நான் தங்கி இருக்கும் தேவாலயம் என்று சொன்ன தேவன். அப்ப எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தம் கொடுப்பது ஆவியானவராலே பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இங்க எனக்கு உங்களுக்கு மறுபடியும் எழுதுற அந்த ஆவியினாலே நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளித்ததுனால, அவருடைய ரத்தத்தினாலே நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பரதேசிகள் சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் இழந்து தேவனுக்காக வைராக்கியம் ஓடுகிற ஒரு கூட்டம் அவர்களுக்கு எழுதுகிறதாவது. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. இங்கே எழுதுறாவது பேதுரு கிருபையும் அன்பை விட்டுட்டார். ஆனா கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. எதற்கு அழைத்தார்? அழைப்பு நாங்கள் பார்க்கிறோம். எங்களை அழைக்கப்பட்டிருக்க விதம் பார்க்கிறோம். பிதா அழைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார், இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தாலும் எங்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எதற்கு அழைத்திருக்கிறார் அதை பார்ப்போமாக. அடுத்த வசனத்தை வாசிப்போமாக. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13 14 வாசிப்போமாக. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13. 2 Thessalonians chapter 2 verse 13 and 14. 2 தெசலோனிக்கர் 2 13 14 வாசிப்போமாக. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே சொல்வது தனியா ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லோருக்கும். பிரதர் என்றது எல்லாரும், ஆண்கள் பெண் எல்லோரும். சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், இங்கே சொல்றாங்க ஆவியினாலே நீங்க பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும், சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும், அதாவது இந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்பு அடையும்படிக்கு அந்த இரட்சிப்பை நாங்களும் பெற்றுக்கொண்டோம். என கேள்வியினாலே வருகிறது. இந்த கேள்வி வந்து விசுவாசம் வருகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது விசுவாசம் ஏற்படுகிறது. அது இரட்சிப்பாக மாறுது. இரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆதி முதல் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதுனால இதற்கு அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். எதுக்காம் என்னையும் உங்களையும் அழைத்தார்? அடுத்த வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாகத்தான். எதுக்கு? நானும் நீங்களும் இப்படி அழைக்கப்பட்ட ஜனமாயிருக்க நானும் நீங்களும் தேவனாகிய இயேசுவுடைய மகிமையை அடையும்படியாக. ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாயிடுது. அவர் செய்த பாடுகள் நிமித்தம் என்னுடைய உங்களுடைய பாடுகளை சுமந்தார், கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார், மீறுதலை சகித்துக் கொண்டார், அவருடைய முகம் அந்தகாரமாக இருந்தது. எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தெரியும். அப்ப இயேசு அப்படி எல்லாவற்றையும் அடைந்து மகிமை அடைந்த தேவன் அந்த மகிமை எனக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. இயேசு திருப்பி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நானும் நீங்களும் அடையும் பொருட்டாக இங்கே பார்ட்னர்ஷிப்பாக என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வார். எதுக்கு? அந்த மகிமையில பங்கு போடுகிற தேவனா இருக்கிறார். நாங்க செய்யவே இல்லை அந்த காரியத்தை. நான் நீங்க சிலுவையில போக இல்லை, உலகத்தின் பாவத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, அடிக்கப்பட இல்லை, நொறுக்கப்பட இல்லை, அந்த காரணமா முகம் மாற இல்லை, எல்லோருக்கும் முன்னால அவமானப்பட இல்லை. ஆனா செய்ததை இயேசு அவர் செய்து மகிமையடைந்த பிற்பாடு அந்த மகிமையில பங்கு பெறும்படியான பெரிய கிருபை. அதைத்தான் கிருபைன்னு சொல்ற. தகுதி இல்லாத என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அப்ப அந்த அழைக்கப்பட்டவர், பரிசுத்தமாக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், காக்கப்பட்டவர், இவர்கள் தேவனுடைய மகிமைக்கு பங்காளிகளாக மாறுகிறோம். அப்படியே சொல்லுவாங்க. அழைக்கப்பட்ட பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த இரட்சிப்புக்கு, இந்த விலையேறப்பட்ட பெரிதான இரட்சிப்புக்கு, இந்த மீட்புக்கு எங்கள் எல்லோரையும் அவர் அழைத்தார். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. நீங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு யோசிக்காதீங்க, நாளைக்கு போய் இதை தியானிங்க. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம்
தியானிக்கும் போது தேவன் கூட பேசுவார். அவர் கிறிஸ்துவின் மகிமையில பங்கு பெறும்படியாக என்னையும் உங்களையும் அழைத்தார். பிலிப்பியர் 2-3 அதிகாரம் சொல்லுது 14ஆம் வசனம் ஹை காலிங், பரம அழைப்புக்கு தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக நீங்க இலக்கை நோக்கி ஓடுகிறீர்கள். அப்ப அழைக்கப்படுகிற விசேஷமான நோக்கத்தை நாம பார்க்க வேண்டும். விசேஷமான நோக்கம் என்ன? வெளிப்படுத்தல போட்டப்பட்டிருக்கிறது 19ஆம் அதிகாரம் 7-9 விட்டு போய் வாசியுங்கள். அங்கே மணவாளன் வரும்போது மணவாட்டி அங்கே ஆயத்தமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாராம். மணவாளன் இயேசு வரப்போ ஒரு நாளைக்கு நிச்சயமாக மணவாட்டியாக நானும் நீங்களும் சபையாக இருக்கிறோம். அப்ப அவர் வரும்போது அந்த கல்யாணத்துக்கு இந்த மணவாட்டியாகிய சபை நானும் நீங்களும் தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாளாம். அவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆட்டுக்குட்டியுடைய கல்யாண வீரர்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதண்டு போட்டிருக்கீங்க. அப்ப என்னுடைய உங்களுடைய நோக்கம் இந்த கிறிஸ்துவின் மகிமை அடையும்படி அழைத்த தேவன் கடைசியிலே நாம் நீங்கள் எங்கு போய் நிற்க வேண்டும் என்ற ஆண்டவரை வருகையின் போது உமக்கேற்ற மணவாட்டியாக இந்த கல்யாண விருந்திலே ஆண்டவரை எல்லா ஆபரணங்களும் அணிந்து, சாதாரண மணப்பொண்ணுங்கள் தெரியும், மணப்பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து அழகான விலை இருந்த பட்டுப்புடவை இருந்து நகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அலங்கரித்து, இனி இல்லைன்னா மேக்கப்புக்கு ஆள ஹயர் பண்ணி எல்லாம் செய்யணும். ஏன்? அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்க வேண்டும், பார்க்க சொல்ல வேண்டும்ன்றதுக்காக. சாதாரண உலகத்திலே இருக்கிற மணப்பெண்ணுக்கு இந்த அலங்காரமா இருந்தால் இயேசுடைய மணவாட்டியா இருக்கிற அவருக்கு நானும் நீங்களும் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். அந்த அழகுதான் ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். ஏசாயா 61 போட்டிருக்கு அவர் ரட்சிக்கும் போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். நீதியின் சால்வையால் என்னை உங்களையும் போத்து அழகுபடுத்துகிறார். ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய கிறிஸ்துவின் நீதிக்கு உட்பாக நாங்கள் வருகிறோம். திவ்ய சுபாவத்திலே நாங்கள் மாறி வருகிறோம். அவரை போல இதெல்லாம் நாளுக்கு நாள் உடனடியாக வரக்கூடிய மாற்றங்கள் இல்லை. இது நாளுக்கு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரக்கூடிய திவ்ய சுபாவம் அவரை போல மாறுகிறது. மனம் புதிதாக வேண்டும், மறுரூபமாக்கப்படணும். இப்படியான காரியம் வரும்போது நான் நீங்களும் இந்த அழைக்கப்பட்ட தகுதிக்கு பாத்திரவான்களாக மணவாட்டியாக மாறக்கூடிய சிலாக்கியம் இருக்கின்றது. ஆண்டவரே, என்னை அழைத்து எதற்கு அழைத்தீர்? உம்முடைய மகிமையில பங்கெடுக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, உம்முடைய அழைப்பு விசுவாசமான நோக்கமா இருப்பதனால் ஆண்டவரே, நான் நீர் வரும்போது அதை நான் தக்க வைத்துக் கொள்ளணும். ஏன்டா அதை எழுதி போட்டுதான் எழுதுறார் யாக்கோபு எழுதுறார், யூதா எழுதுறார் நான் சாதாரண ரட்சிப்பை குறித்து எழுத வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்துல வாஞ்சி. அதான் சாதாரண ரட்சிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கணும், சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை எழுதணும் நான் விரும்பினேன். ஆனா என்ன எழுதினாரா? இந்த 3வது வாசிங்க யூதா 3. பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பொதுவான சாதாரண ரட்சிப்பு, சாதாரண ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வந்தான் போனான், கிறிஸ்துவா இருந்தான், கோவிலுக்கு வந்தான், காணிக்கை கொடுத்தான், போனான், இவ்வளவுதான், அதோட மறைச்சிட்டான். தான் சாதாரண ரட்சிப்பு. பொது மனுஷனுக்கு குறித்து எழுதவோடு நான் மிகவும் வாஞ்சியோட இருந்தே பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு இதுதான் முக்கியம். எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திலே போராட வேண்டும் என்று நான் உங்களை குறித்து மிகவும் ஆசையோட எச்சரிப்போட இந்த காரியத்தை எழுதுகிறார். ஏன் எச்சரிக்கை எழுதுகிறார் என்றால், அவருடைய கல்யாணம் வரும்போது நான் நீங்களும் அழைக்கப்பட்டதுக்கு தகுதியாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்கப்பமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30. The book of Romans chapter 8 verses 29 and 30. ரோமன் 8:29-30 வாசிக்கப்பமாக. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானாய் இருக்கும் பொருட்டு, அதாவது எனக்கு உங்களுக்கு மூத்த சகோதரனாக இருக்கும் பொருட்டு, முதல் பொருளாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, தேவன் யார் யாரை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதாவது அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருந்தால்தான் அவருடைய மகிமையை நாங்கள் பங்கெடுக்க முடியும். அப்ப என்னுடைய உங்களுடைய சாதாரண ரட்சிப்பு அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட வேண்டும் நாளுக்கு நாள். அப்ப அதுக்கு என்ன முக்கியமான காரியம் என்றால், என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் எப்படி நாம் நீங்கள் ரட்சிக்கப்படும் போது விசுவாசத்தில் இருந்தோமோ அந்த விசுவாசத்தை ரிமைனிங், அதாவது இன்னும் அதை தக்க வச்சுக்கிற விசுவாசத்தை இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில. அப்ப அது இழக்காதபடி இருக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தில் நான் உறுதியா இருக்க வேண்டும்.
என்னுடைய நோக்கம் எல்லாம் நீ அழைத்த நோக்கம் ஒன்று இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசித்த நன்மையினாலே அழைத்தவர் நான் மணவாட்டியாக மாற வேண்டும் ஆண்டுகிறேன். கல்யாணம் வீட்டுக்கு வந்தது, மணவாட்டி அலங்கரித்துக் கொண்டிருந்தால் கல்யாண வீட்டுக்கு இருந்தவருக்கு வந்த எல்லோரும் பாக்கியவான்கள் எழுதுன அந்த வார்த்தையானவர் இந்த வாழ்க்கையில கிரிய செய்ய வேண்டும் என்று நாளுக்கு நாளைக்கு ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உங்களை மாற்றிக்கொண்டே வருவார். என்ன போட்டிருக்கு? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ, அப்படி சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்தவர்களை எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த வார்த்தை அவருடைய கொடுக்க வேண்டிய இந்த மகிமை, இயேசுவின் மகிமையில பங்கடையும்படியாக அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் அழைக்கப்படுவதை நோக்கத்தில் அறிய வேண்டுமானால் தான் யாக்கோபு யூதா எழுதுறார் அந்த காரியத்தை. அப்ப யூதா எழுதிவிட்டு அதே அதிகாரத்துல இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதினாரல்ல, எழுத வாஞ்சாரு. நான் இன்னொரு படி கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணும்படி, இன்னும் கொஞ்சம் எங்களோட விசுவாச வாழ்க்கையில ஓடும்படியாக இது எழுதுகிறார். ஏன் எழுதினார் என்றால், அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசிக்கிற யூதா அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, சில பேர் இந்த கிருபையை இழந்து போனாங்களா. யூடியூபை வாசிங்க, அது போட்டுக்கிறது. சில பேர் கிருபையை இழந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். நான் நீங்களும் அதுக்கு போகக்கூடாதுதான் இந்த அழைக்கப்பட்ட அழைப்பு விசுவாசம் மிகவும் உறுதி என்று எழுதுகிறார்கள். 5ஆம் வசனம் சொல்லுது, சில பேர் இந்த ரட்சிப்பை விசுவாசியாதபடி அழித்து போட்டார்கள். எனக்கும் உங்களுக்கும் முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியல்ல அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஜனங்கள் இழந்து விட்டார்கள். 6வது வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆதி மேன்மை என்பது ஆங்கிலத்தில் சொல்றது ஓன் ஹோம், அதாவது சொந்த வீடு. ஆதி மேன்மை உள்ளவர்கள், எனக்கும் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. எங்க இருக்கு? இங்க இல்லாட்டி பரவாயில்ல, இங்க மோர்கேஜ் கொடுத்து வருஷம் முழுக்க உழைச்சி கட்டி கடைசியா பேங்கார்னு கட்டி அவனுக்கு தான் வட்டி எல்லாம் கொடுத்து இருக்கு. ஆனா எனக்கு அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் மேலே இருக்கு. அப்ப ஆதி மேன்மையை, 6வது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனத்தை, நீங்களோ யார் எழுதுறாரு? இந்த அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்படுறவர்கள், சமாதானம், அன்பு, கிருபை பெறுகிற ஜனங்களுக்கு எழுதுறார். நீங்களோ, நாம் எல்லோரும் பிரியமானவர்களே, தேவனுக்குள்ளே பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இந்த வார்த்தைகள், ஆண்டவரே, இந்த அழைப்பை குறித்து நீங்கள் எப்போதும் டெய்லி, தினமும், நிமிஷத்துல, செகண்ட்ல நீங்கள் யார் என்பதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அரசாங்கத்துல உங்களை அழைக்க இல்லை, அல்லது உங்களை ஒயிட் ஹவுஸ் உங்களை அழைக்கல, அதை பத்தி பரவாயில்ல, அதெல்லாம் அழிஞ்சு போடும். ஆனா என்னை உங்களையும் அழைத்தவர் பரம அழைப்பு கடத்திருக்க, அவருடைய மகிமை கடத்திருக்க அந்த அழைப்பில் ஆனவரை அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பேர் எழுதியிருக்காரு, அவர் எழுதியிருக்கிறாரு. இப்படி இவர் எழுதின இந்த வார்த்தைகளால நீங்க நினைவு கூர்ந்து கொண்டு நாம் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உங்களுடைய அழைப்பை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அதனால்தான் சாதாரண ரட்சிப்பை குறித்து நான் எழுதவில்லை, எழுதொண்டு வாஞ்சி இருந்த எனக்கு எழுதவில்லை. ஆனா அதுக்கு மேலாக விசுவாசத்தில் இன்னும் உறுதியாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் எழுதுகிறார். 2வது காரியம் அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்ட உடனே பரிசுத்தமாக்கப்பட்டு அழைக்கப்படுவது கிடையாது. அழைத்து தேவனை உங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க அந்த வசனத்தை. லேவியராகமம் 11:45, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர். அதாவது உலகத்திலிருந்து உங்களை வேறு பிரித்த கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்கள். நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறார். என்னை உங்களையும் ரட்சிப்பை கொடுத்த தேவன் உலகத்திலிருந்து பிரித்தார். அன்றைக்கு ஜனங்களை எகிப்திலிருந்து பிரித்தார், இன்னைக்கு உலகத்திலிருந்து பிரித்திருக்கார். வித்தியாசம். அப்ப உலகத்திலிருந்து பிரித்த தேவன் அவர் பரிசுத்தர். அவர்ல எந்த குற்றமும் கிடையாது. குற்றமற்றவர், மாசற்றவர், என்றைக்கு நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தர். அப்ப அந்த பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நாம் எல்லோரும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. 1 பேதுரு 1:15 அதிகாரம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிருங்க. நடக்கை என்ற வார்த்தை இதை குறித்து ஏற்கனவே நான் போன டிசம்பர் மாதம் இயேசுவோட தலைமையில் பேசினேன். அப்ப அதுல அந்த நடக்கை குறித்து அழகாக நான் பிரசங்கித்தேன். நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்கள், இல்ல பாருங்கள், அல்லது சிடி வாங்கி கேளுங்கள். இந்த நடக்கை என்பது எல்லாம் எங்களுடைய நாளுக்கு நாள் ஜீவியம், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தை, என்னுடைய எல்லா காரியமும் தான் இந்த நடக்கை என்பதற்கு குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப இது எல்லாவற்றையும் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. 1 தெசலோனிக்கர் 4:7 கூடுது, என்னையும் உங்களையும் அவர் அசுத்தத்துக்கு அழைக்கவே இல்லையா. எதுக்கு அழைச்சிருக்காராம்? பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்க. ஏண்டா பரிசுத்தரா இருப்பதுனால அழைத்தது, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் எப்போதும் எங்கள் ஆத்துமாவை சுத்திகரிப்பிலே காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு கிறிஸ்துவ ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். என்ற இதயம் விசுவாசத்தினால் நாங்கள் மேன்மை அடைவதற்கு இதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எங்களுடைய சரீரம் நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது வார்த்தை, எங்களுடைய கண், காது, செவி, கைகள், கால்கள் எல்லாம் நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்பட வேண்டுமா இருந்தால் அதுக்கு ஒரே வழி இந்த வார்த்தை வாசிக்கும் போது நாங்கள் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை நாங்கள் கெடுத்து போகாதபடி, அழகாக இது சம்பந்தம் இல்லையோ தெரியல, ஆனா அழகாக ஒரு கதை கூட சொல்லிட்டு ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை கெடுத்து போகாதபடி இந்த அழைப்பை புரிந்து கொண்டு நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அவர் அந்த பரிசுத்தை அங்க எழுதினார்னா, யூதாவின் நிறைய திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதுறார், 4ஆம் வசனத்தில் எழுதுறார், சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். நீங்க வீட்டுக்கு பக்க வழியால் போவீங்களா, முன்கேட்டால் போவீங்களா, மேன்கேட்டால் போவீங்களா? பக்க வழியா போற கையொத்துங்க. பக்க வழியா வருவா திருடன். அங்க அழகா சொன்னாங்க, பக்க வழியா வர திருடனும் கொள்ளைக்காரன் தான் வருவான். அப்ப நான் நீங்களும் பக்க வழியா அழைக்கப்படவில்லை, இயேசு என்ற ஒரே வாசலால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப வேதங்களுக்கு சிலர் பக்க வழியாய், ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாதனால ஏதோ ஒரு வழியாக நாம் இந்த ரட்சிப்பை அடையணும் சொல்லி பக்க வழியாக நுழைந்திருக்கிறார்கள். 7ஆம் வசனம் சொல்லுது, சோதோம் கொமோராவுல விபச்சாரத்தினாலே அவர்கள் நித்திய அக்கினி என்ற ஆக்கினை அடைந்தார்கள். அதுவரை நான் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர் அழைக்கப்பட்டதினால் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் வரக்கூடாது. 8ஆம் வசனத்திலிருந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி அவருடைய மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். பயம் இல்லாதபடி தேவனை தூசித்தார்களாம். இந்த வேதத்திலே போடப்பட்ட காரியங்கள் நீங்க வீட்டுக்கு போய் இந்த அதிகாரத்தை வாசி யார் யார் எப்படி செய்தார்கள், எங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் தான் இங்க குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனத்துக்கு முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், தங்களுடைய இச்சையை நடக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அது உலகத்தில் உள்ளது. நானும் நீங்களும் எங்களுடைய சொந்த சித்தத்தில் நடக்க முடியாது. யார் சித்தத்துல? தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கும் போது நான் நீங்களும் பரிசுத்தமுள்ளாக வாழ முடியும். அதனால் தான் ஒரு வசனம் எழுதுறார். வாசிங்க, 20-21 வாசிங்க. யூதா அதிகாரம் 20-21 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நீங்க மறுபடியும் நீங்களோ யார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், காத்துக்கொள்ளப்பட்டவர்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்ன போட்டிருக்கு? மகா பரிசுத்தமான விசுவாசம். சாதாரண விசுவாசம் கிடையாது. சாதாரண விசுவாசம் எல்லாரையும் விசுவாசின்னு சொல்லி விடுறோம். ஆனா நானும் நீங்களும் மகா பரிசுத்தமான மிகவும் விசுவாசத்துல வளர வேண்டுமா? அப்படிதான் போட்டுக்காங்க. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே வாசிங்க. மேல் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அந்த படுத்திக் கொண்ட வார்த்தை ஆங்கிலத்தில் போடுறது உங்களுடைய அழைப்பு. நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே மகா பரிசுத்தமான விசுவாசத்தினாலே பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதனால இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வர்கள், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதிலிருந்து இரக்கம் பெருகுகிறது. இரக்கத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம், ரத்தத்தினால அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் வரும்போது அவருடைய மனவாட்டிக்கு ஒத்தபடியாக இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். கடைசியா 3ஆவது காரியம்
இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட வேண்டும். பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிற்பாடு காத்துக் கொள்வதுதான் மிகவும் கஷ்டமான காரியம். காத்துக்கொள்வது பற்றி கொண்டிருக்கு. ரட்சிப்படைகிறோம், அழைக்கப்படுகிறோம், தெரிந்து கொள்ளப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், காக்கப்படுகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 12 வாசிக்குமாக. யோவான் John chapter 17 verses 12 and 15. 12 15 முதல் 12 வாசிங்க, அப்புறம் 15 வாசிக்கலாம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில், இது இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக தன்னுடைய இருந்த அந்த சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை எழுதுகிறார். பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி எழுதுகிறார். நான் அவர்களுடனே உலகத்திலே இருக்கையிலே அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் அவர்களை காத்துக்கொண்டேன். நீ எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். நீ தந்த எல்லாவற்றையும் எனக்கு யார் யாரை நீ முன் கொடுத்து அழைத்திருந்தோ இந்த தந்த எல்லா பிள்ளைகளையும் நான் காத்துக்கொண்டு வந்தேன். இது கடந்த காலத்தை குறித்து எழுதப்பட்ட காரியம். இயேசு இருந்தவர் அந்த சம்பவம். இயேசு இருந்த பொழுது அவருக்கு சீசராக இருந்த ஜனங்களை அவர் காத்துக் கொண்டார். அப்ப நான் நீங்கள் கைவிடப்பட்டு விட்டோமோ? 15 வசனம் வாசிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை ஆண்டவரே நான் இப்ப என்ன எடுக்க போறேன், கொஞ்ச நாளைக்கு நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். அப்ப அந்த சமயத்துல என்னோட கூட இந்த சீசர்களும் என்னோட கூட வராமல் என்ன செய்யலாம்? நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தீமை இதாங்க. தீமை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் போட்டிருப்பது என்ன போட்டிருக்கு? ஈவில் ஒன். அதாவது பிசாசினுடைய கிரியைகளுக்கு காத்துக் கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்தமாக்கப்பட்ட நாம், அழைக்கப்பட்ட நாம், பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் காத்துக் கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் தேவனுடைய நாமம் எனக்கு உங்களுக்கு வேண்டும். ஆனா இயேசு ஒரு காரியத்தை எழுதினார், நடந்து முடிஞ்ச சம்பவத்தை எழுதுகிறார். அப்ப நான் நீங்களும் கைவிடப்பட்டு விட்டோமோ? பேதுரு அதை குறித்து எழுதுகிறார். வாசிங்கள். பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். 1 Peter chapter 1 verse 4. 1 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம் எழுதுங்கள். வாசிங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. யார் அவர்? பிதா. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாதது டீகே, அதாவது அழிந்து போகாது. நம்முடைய சரீரம் எல்லாம் அழிந்து போகும். அழியாத பொருட்கள் வேதம் சொல்லுது. வானமும் பூமியும் அழிந்து போகும், வார்த்தை அழியாது. அப்ப வார்த்தை அழியாததும் மாசற்றதும் பியோ, அதாவது கலப்படம் இல்லாதது, மாசற்றதும் வாடாது, ஃபேட் பண்ணாது. அதாவது சில கலர் வாங்கினீங்கன்னா, துணி வாங்கினீங்கன்னா கலர் போயிடும், ஃபேட் ஆயிடும். இது வாடாததும், சுதந்திரத்துக்கு ஏதுவாக, இன்ஹெரிட்டன்ஸ், அவருடைய சுதந்திரத்துக்கு ஏதுவாகவும், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தாரே. அதாவது பழைய வாழ்க்கையெல்லாம் போய்விட்டது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்தோன்னா புதிய மனுஷனாக வருகிறோம். அப்ப புதிய மனுஷனாக வந்த உடனே எல்லாம் எவ்ரிதிங், அதாவது எல்லாம் புதிதாகப்பட்டன்னு சொல்றோம். அப்படி சொல்ற மனுஷனுக்கு தேவன் எதனால் காத்துக் கொள்ள வேண்டுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. இந்த கடைசி காலத்திலே 2 ரட்சிப்பிற்கு ஒரு மனுஷனுக்கு ஒன்று நாங்க ரெடியாக இங்கே பூமியில இருக்கும்போது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ரட்சிப்படைக்கிறோம். ஒன்று. இப்ப நான் பேசிக்கொண்டிருந்த காரியம் என்ன? 2வது ரட்சிப்பு. அவர் வரும்போது எங்களை மீட்க வேண்டும், கைவிட்டப்பட்டு போக கூடாது. அப்ப அவர் வரும்போது ஜீவனுள்ள நம்பிக்கை மாத்திரமல்ல, வெளிப்பட ஆயத்தப்படுவதற்கு ஏதுவான ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. எதால காக்குறாரா? இப்ப விசுவாசமும் தேவனுடைய பலம். அப்ப இந்த ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக. தேவனுடைய பலம் எப்படி கிடைக்குது? அவருடைய சிலுவையினால. வேதம் சொல்லுது சிலுவை பற்றிய உபதேசமோ கெட்டு போறாங்களுக்கு சொல்லுங்க வைத்தியமா இருக்குது. ரட்சிக்கப்படுற நமக்கோ தேவ பலமும் இன்னொன்று தேவ ஞானமா இருக்கு. அந்த ரட்சிக்கப்படுற எனக்கும் உங்களுக்கும் சிலுவையினால தேவ பலம் வருகின்றது. அப்ப முதலாவது நான் நீங்கள் காக்கப்பட வேண்டுமா இருந்தாலும் விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும். அடுத்த தேவனுடைய பலத்தினாலே காத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒரு மனுஷன் தேவனுடைய பலத்தினால் காத்துக் கொள்வதனால்தான் அது வசனம் முடிங்க. நான் வாசிக்கிறேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா. பவுல் போல நம்ம உடையில, பேதுரு போல தலைகளா அந்த சிலுவையில் அறையப்படையில,
அல்லது யாக்கோபு போல கழுத்தங்கள் வெட்டுப்படையில ஒண்ணுமே செய்யலைங்க நாங்க. ஆனா வேதம் சொல்லுது எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்தில் அந்த சுதந்திரம் வைக்கப்படுது, அவங்களுக்கு ஏதுமான அதே அளவு. அதனால தான் சொல்றோம் வந்து 11ஆம் மணி ஊழியக்காரராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வேலையை கூப்பிட்டா 9 மணிக்கு வந்தவங்க 10 மணிக்கு வந்தவங்க கடைசி 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வந்தாரு. அப்ப அவங்களுக்கும் முதல்ல வேலை ஆரம்பிச்சவங்களுக்கு என்ன சம்பளம்? ஒரே சம்பளம். அப்ப நான் நீங்கள் இந்த கடைசி காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அழைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் விசுவாசத்தினால அவருடைய பலத்தினால தேவ பலத்தினாலே காக்கப்பட வேண்டுமா? காக்கப்படுவோமா இருந்தா ஆண்டவரே நீ வரும்போது அந்த சுதந்திரம் எனக்கு அந்த சொத்தாக மாறும் ஆண்டவரே. வரக்கூடிய ரட்சிப்பை குறித்து நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை கொடுத்துட்டு சாதாரண யூதா வந்து சாதாரண ரட்சிப்பை குறித்து எழுத எனக்கு ஆசையா இருந்தது. அதை குறித்து நான் எழுத இல்லை, அது எல்லோருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை விட மேன்மையாக இன்னொரு காரியத்தை குறித்து எழுத வாங்கிக்கிறேன். விசுவாசத்திலே தொடர்ந்து நீங்க ஓடும்படியாக விரும்புகின்றார். இந்த விசுவாசத்திலே காக்கப்படாதபடி 3 பேர் விட்டு விலகினாங்க. அத்தியாயத்தை போட்டு வாசிங்கள். யூதா அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை. இவர்களுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோன்ற வார்த்தை வேதத்துல வந்தா பயமான வார்த்தை உண்டு. இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து காயினுடைய வழி வந்து தன்னுடைய சொந்த பலத்தினாலே பலி செலுத்தினவன். ஆபேல் வேதம் சொல்லுது வந்து எபிரேயர்ல போட்டிருக்கு வந்து ஆபேல் வந்து விசுவாசத்தினாலே பலியை அவன் செலுத்தினான்னு போட்டிருக்கு ஆபேலுக்கு. ஆனா காயினை குறித்து போட்டிருக்கு அவன் சொந்த பலத்தினாலே இந்த விசுவாசம் இழந்து போனான். அவனுடைய பலம் எல்லாம் தேவனுடைய பலமா இருக்கவில்லை, சொந்த பலத்தினாலே தேவனுக்கு பலிசத்தினாலே அவன் காயின் வழியில் அவன் இழந்து போய்விட்டான் அந்த காரியத்தை. அதனால சில பேர் இந்த விசுவாசத்தை விட்டு இழந்து தேவனுடைய பலத்தை விட்டு இழந்து காயினுடைய வழியிலே போய்விட்டார்கள். பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தை பிலேயாம் வந்து இந்த பூமிக்குரிய சுதந்திரத்தை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே அடகு வைத்தவன், சபித்தவன். தேவனுடைய பிள்ளைகளை சபித்து தேவனுடைய கோபம் வரும்படியா செய்த ஒரு தீர்க்கதரிசியா இருக்கின்றார். அப்ப இவனும் தேவனை அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய பலத்தை அறியவில்லை, தேவனுடைய விசுவாசத்தை அறியாதவனாக இருந்த அந்த பிலேயாம் என்பவன் எண்ணாகமத்திலே போடப்பட்டிருக்க. நீங்க வீட்டுக்கு போய் வாசிங்கள். 22ஆம் அதிகாரத்திலே அவனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆள் வந்து கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கோராகு என்பவன் வந்து கீழ்ப்படியாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாதவன். அப்ப இவனும் விசுவாசத்தில் இழந்து போனவன், இவனும் தேவனுடைய பலத்தை நம்பாத. இவர்களுக்கு ஐயோ ஒன்று போட்டிருக்கு. ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கையில வராதபடி நான் உம்மிலே பலம் கொள்ளும்படியாக விரும்புகிறார். ஏன் இந்த காரியத்தை யூதா இவ்வளவு ஆணித்தரமா எழுதுகிறார் என்றால் ஒரே ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்னிடம் உங்களும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து, நீங்க பகுத்து அறிவு உள்ளவர்களுடைய அறிவு பகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த அறிவு எனக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவரை எதற்கென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மேன்மைகள், உங்களுடைய தராதரங்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தன்மை எல்லாம் ஆண்டவரே எனக்கு எதற்கு நீர் கொடுத்தீர். பகுத்தறிவுகளாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து. இதுக்குதான் சிலரை எப்படியாவது இந்த எரியில் இந்த பெரிய பட்டியலை போட்டிருக்கார். 4ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நிறைய பேரை போட்டிருக்கார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்பதனால ஆண்டவரே எனக்கு தெரிந்தவர்கள், என்னோட கூட இருக்கிறவர்கள், என்னுடைய சொந்த சகோதரர்கள், வேலை செய்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அழிந்து போற நித்திய அக்கினிக்கு போகாதபடி சிலரை எப்படியாவது அந்த அக்கினிலிருந்து இழுத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரே நோக்கத்துக்கு தான் என்ன வளர்த்திருக்காங்க. இந்த பூமியில வரக்கூடிய நாட்கள் அவருடைய மகிமைக்கு கொடுக்க போறாரு. அப்படி கொடுக்கிற தேவன் என்னையும் உங்களை வளர்த்ததுக்குரிய காரியம் எப்படியாவது ஆண்டவரே சிலரை இரக்கம் பாராட்டி தயவோட கேட்டுக்கொண்டு மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி சில பேரை அக்கினியிலிருந்து இழுத்துக் கொள்ளுங்கள். இருந்து கொண்டு வீட்டுல நீங்க ஒரு மனுஷன் இருந்து வந்து பார்த்துக்க மாட்டீங்க. எப்படியாவது ஓடி பாதுகாப்பீங்க, இல்ல தண்ணி ஊத்துவீங்க, ஏதோ ஒரு வழி செய்வீங்க. நீங்க அப்படியாக நினைத்துக் கொண்டு இந்த ஜனம் அழிந்து போகாதபடி, இந்த தேசம் அழிந்து போகாதபடி, நம்முடைய சமுதாயங்கள் அழிந்து போகாதபடி, நம்ம சூழ்ந்திருக்கிற நேபர்ஸ் அழிந்து போகாதபடி ஆண்டவரே இவர்களை எப்படியாவது இந்த எரியிற அக்கிலிருந்து இழுத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஞானத்திற்கு
அதான் அந்த பரம அழைப்பு, உன்னத அழைப்பு, மேன்மையான அழைப்பு, பரிசுத்தமாக்கப்பட்டது, காக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் ஏன் செய்கிறாண்டா? என்னையும் உங்களை இந்த ஒரு காரியம் செய்யும்படியா. இப்படி நான் நீங்கள் செய்வோமா இருந்தால் அடுத்த வசனம் போட்டிருக்கார், அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி எப்போதும் என்னையும் உங்களையும் கைவிடாதபடி காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், அவருடைய மகிமையில பங்கெடுக்கும்படியாக உங்களையும் குற்றமற்றவர்களுக்கு முன்பாக நிறுத்தும்படியாகவும், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய, தான் ஒருவரை, வேற யாருக்கு? அவருடைய ஞானம் தான் மிகவும் உன்னத ஞானம். அப்ப ஒருவரே ஞானம் உள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இந்த காரியத்தை ஆண்டவரே என்னை உங்களை மகிழ்ச்சியோட காத்துக்கொள்ளவும், அவருக்கு முன்பாக அந்த மகிமையிலே சேர்த்துக் கொள்ள நிற்கும்படியாக தேவன் விரும்புகிறார்கள். அதனால தான் அந்த 1ஆம் 2ஆம் வசனம் எழுதினார், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் காக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது, இவர்களுக்கு தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய அன்பு பெருக கடவுது. இந்த மாணவர்கள் ஆண்டவரை என்னை அப்படியாக மாற்றும் ஆண்டவரே. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லுது அவருடைய இரக்கத்தை நான் நீங்களும் பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற சமயத்திலே கிருபாசன தண்டையிலே வந்து சேருங்கள், அவருடைய சமூகத்திலே வந்து சேர வேண்டும், நித்தமும் அவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். யோவான் 14:27 சொல்லுது அவருடைய சமாதானத்தை அவர் சென்றிருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அந்த சமாதானம் எனக்கும் உங்களுக்கும் பெருக கடவுது. யோவான் 13:34 சொல்லுது ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் அன்பாயிருங்கள், அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் சொல்லி அறியப்படுவீர்கள். யாரால? உலகத்தால் அறியப்படுவீர்கள். அது பெருக வேண்டும் இருந்தால் ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த மாத வாக்குத்த ஞாபகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது தன்னை நம்புகிறவர்களை, இப்பதான் வாக்குத்த சொல்லுங்க, அவர் அறிந்திருக்கிறாராமே. அவர் அறியப்பட வேண்டுமா இருந்தால் நாங்க நம்புறோம் அவரை, நிச்சயமாக அவர் அறிய நம்பப்பட வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட மாற வேண்டும், கஷ்டம் உள்ளவனாக, அழைப்பை புரிந்து கொள்ளவனாக, காக்கப்பட்டவனை என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் தேவன் விடுதலையின் வருஷமாக இருப்பதனால் உங்களுக்கு தெரிந்த ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களை நீங்க போய் பாருங்கள், எப்படியாவது அவர்களை அக்கையிலிருந்து இழுத்து விட வேண்டிய வல்லமையை தேவன் நம்மத்திலே விடுத்திருக்கின்றார். அது சொந்தக்காரா இருக்கலாம், கூட பிறந்தவர்களா இருக்கலாம், மேலவர்களா இருக்கலாம், அது உங்களுக்கு அறிந்த நண்பர்களா இருக்கலாம். நீங்க பயப்படாதபடி இரக்கத்தோடு அவளை கேட்டுக்கொள்ளுங்கள். தயவாக கேட்டுக்கிறேன், வரக்கூடிய நாட்கள் அதுக்கு போகாதபடி. எனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையான இந்த கிருபையினாலே நம்ம எல்லோருக்கும் மகிமையாக மனவாட்டியாக தேவன் வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் நீங்களும் அந்த மகிமையில பங்கெடுக்கிற நாம் மற்றவர்களை கைவிடாதபடி ஒரு விசை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஜெபிக்கும் போது நீங்க யார் யார் நினைவுகளை வைத்துக் கொள்ளணும் அவர்களுக்காக நின்று கொள்ளுங்கள். தேவன் நாளிலே பெரிய காரியம் செய்வாராக. எழுதுமா, ஒரு நம்பிக்கையின் தேவன் நமக்கு கூட இருக்கின்றார். அவர் நம்பத்தக்கவர். அவர் நம்புகிற யாவருக்கும் அவர் கரம் கொடுத்து கைப்பிடிக்கிற தேவனாக இருக்கின்றார். மாசற்றவர், வாடாததும் மகிமையுள்ள அந்த சுதந்திரத்திலே பங்கெடுக்கும்படியாக என்னையும் உங்களையும் அவர் அழைத்திருக்கின்றார். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் என்னை அழைத்த பொழுது இருந்த விசுவாசம் இன்னும் கூடி இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி கூடாது இருக்குமா இருந்தால், இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் செயல்படாமல் இருக்குமா இருந்தால், இந்த மாத வேளை தேவன் நமக்கிலே பேசி இருந்ததனால் ஒரு விசை எங்களை ஒப்புக்கொடுக்க போறோம் சமூகத்துல. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நாளாந்த ஜீவியத்தை அவர் பார்த்துக் கொள்ற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த யூதா இவ்வளவு அழகாக ஆண்டவரே அவன் முன்னாடி இதை குறித்து ஒரு நம்பிக்கையற்றவனாக இருந்தான் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையினால, ஆவியானுடைய மேன்மையினால இந்த இயேசு யார் என்பதை அவன் கண்டு கொண்டான். வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது.
தாழ்மை உள்ளவனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான், அழைக்கப்பட்ட பாத்திரவானாக இருந்தான், பரிசுத்தவானாக இருந்தான். ஆண்டவரே, உமக்குள்ளால் காத்துக் கொள்ளப்பட்டவனாக இருந்தான். என்னையும் அப்படியே மாற்றும் ஆண்டவரே. திவ்ய சுபாவத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்படியாக இவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக முன்குறித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய சாயல் போல என்னை மாற்றும் ஆண்டவரே. என் பேச்சிலே, நடத்தையில, சிந்தையில, என்னுடைய எல்லாவற்றிலையும் உம்மை பிரதிபலிக்கிறவனாக என்னை மாற்றும். அப்பொழுது நான் ஆண்டவரே ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது சிலரை எப்படியாவது அக்கியந்து இழுத்துக்கொள்ள சிலாக்கியத்தை கொடுக்கிறேன். நன்றி என்று சொல்ல போகிறோம். இதுவரைக்கும் இங்க யாருக்காவது சொல்லாம இருப்பீர்கள் சொன்னால் மாலை வெளியில அந்த பாரத்தோட நீங்க வாழாதபடி அவர்களை பார்த்து நீங்க பேசுங்கள். ஆண்டவரே, நித்திய அக்கினியில அழியாதபடி அக்கினியில் இழுத்துக் கொள்ளும்படியாக இந்த மகா உன்னத ரட்சிப்பை ஆண்டவரே இலவசமாய் கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவருடைய காதுகள் இன்றைக்கும் மந்தமாகவில்லை. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர், நம்முடைய வாழ்க்கை இதென்று நிதானித்து அறிகிற தேவனாய் இருப்பதனால் ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஆண்டவரே, முதல்ல என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல இரக்கமும் அன்பும் ஆண்டவரே சமாதானமும் பெருக கடகம் சொன்னீரே. இந்த மூன்று என்னுடைய வாழ்க்கையில பெருகட்டும் ஐயா. நான் சமாதானம் இல்லாதவனா அலைந்து இருக்கிறேன், இரக்கம் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னோட அன்பே பிரதிபலிப்பதில்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று. எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரோட அன்பாயிருங்கள் சொன்னீர. நீ அப்படியே மாற்றும் ஆண்டவரே. நீ அப்படி மாற்றும் போது மற்றவர்கள் மத்தியில் நான் உமக்கு சீசன் என்பதை அறிக்கை செய்வேன், அவர்கள் அறிந்து கொள்வார் என்று சொன்னீரே. இந்த மாணவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக மாறட்டும். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக நீ திரும்பி வரும்போது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கனி இருக்கும்படியாக அந்த கனியானது உம்முடைய மனவாட்டிக்கு ஒத்த ஆண்டவரே அந்த அலங்காரமாக மாறும்படியாக என்னை மாற்றும். நான் கைவிடப்படாதவனாக, என்னை விட்டு விடாதபடியாக உம்முடைய வருகையின் போது ஆண்டவரே உமக்கு முன்பாக உம்முடைய உன்னத மகிமையில நான் பங்கடையும்படியாக என்னை ஒரு விசை மாற்றும் ஆண்டவரே. இலவசமாய் கிருபையாய் கிடைக்கப்பட்ட அந்த தேவனுடைய மகிமைக்கு நாங்கள் பாத்திரவாளா இருப்பதனால் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். மற்றவர்களுக்கு ரட்சிப்பை சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவரே எங்களை ஒரு விசை கழுவும் ஆண்டவரே. என்னுடைய ஆத்மா, சரீரம், ஆவி யாவற்றையும் மறுபடியும் கழுவி என்னை சுத்திகரியும். நமக்கு முன்பதாக நிற்கும்படியான இந்த திராணியை கொண்டு ஆண்டவரே மாலை வேளை நமக்கு முன்பாக நிற்கிறோம். தேவ சமூகத்தில் ஒரு விசை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமாக.